கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 18வது அதிகாரம் 23வது வசனம். துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த இடத்துல நம் ஆண்டவராக இயேசு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், ஒருவன் தன்னுடைய துன்மார்க்கத்தில் அழிந்து போகக்கூடாது. கர்த்தர் விரும்புகிறது என்ன? அவன் தன் வழிகளை விட்டு திரும்ப வேண்டும், நீதிமானாக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். துன்மார்க்கன் தன்னுடைய தவறான காரியங்களிலே ஈடுபட்டு அவனுடைய வாழ்க்கை முடிந்துவிடக்கூடாது. ஆகவேதான் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், மனம் திரும்புங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். ஆகவே இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு மிகவும் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எது துன்மார்க்கம் எது நீதி என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒருவேளை உலகத்தின் மக்களுக்கு முன்பதாக நான் நீதியை செய்கிறவனாக இருந்துவிட்டு என் இருதயமும் என் வாழ்க்கையும் துன்மார்க்கமான காரியங்களிலே ரகசியமாக ஈடுபடுமானால் கர்த்தர் அதை விரும்பாதவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் வேதம் நமக்கு சொல்லுகிறது, தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதை கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் அதை தான் அவருக்கு பிரியம் என்று சொல்கிறார். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், நீ மனம் திரும்பு, மனம் திரும்பு. அவர் மனம் திரும்பும் பொழுது நம்மோடு கூட மேன்மையின் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவராக இருக்கிறார். நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி சென்று விடக்கூடாது. நீதியில தான் நிற்கணும். போராட்டங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், சோர்வுகள் என்று சொல்லி வருகிற துன்பங்களை கண்டு சோர்ந்து போயிருப்பீர்களானால் எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிப்பார். ஒருவேளை இந்த போராட்டங்களோடு கூட இருக்கிறியா? நாம் இணைந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதத்தை செய்வார். இன்று உன்னுடைய வாழ்வில் என்னால் விட முடியாத பாவங்கள், இன்னும் நான் உலகத்திற்கு தெரியாதபடிக்கு பல பாவங்களிலே அடிமையாக்கப்பட்டிருக்கிறேன், வெளியில் தெரியல. ஒருவேளை நீ உன் இதயத்திலே கொத்தப்பட்டு இந்த ஆண்டவருடைய வார்த்தையினால் நீ ஒருவேளை இந்த வேளையிலே குத்தப்பட்டிருப்பாயானால் இயேசுவை நோக்கிப்பார், சிலுவையின் அன்பை நோக்கிப்பார், சிலுவையை நோக்கிப்பார். நாம் மரித்து விடுவது, பாவத்தின் நிமித்தமாய் மரிப்பது கர்த்தருக்கு விருப்பமுள்ள காரியம் அல்லவே அல்ல. இந்த நாளிலே கர்த்தர் உன்னை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நாளிலே உயிர்ப்பிக்க விரும்புகிறார். இயேசுவை நோக்கி பார்த்து சொல்லலாமா, எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி அப்பா. தகப்பனே, துன்மார்க்கன் சாகிறது உமக்கு எவ்வளவேனும் பிரியம் அல்ல ஆண்டவரே. வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதை நீர் விரும்புகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவரே, யார் யார் தங்களுடைய வழிகள் நீதி அல்லாதவைகளாக இருக்கிறது, என் இயேசுவுக்கு விருப்பமில்லாத வழிகள் என் வாழ்விலை உண்டு என்று சொல்லி உண்மையான எண்ணத்தோடும் ஆண்டவரே தன்னுடைய இதயத்தில் பொருத்தனையோடு திரும்புகிற தேவ பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து இன்று உமக்கு பிரியமானதை செய்கிறபடினால் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். மேன்மைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.